இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு 30 கிலோ அளவு வந்து பார்த்திங்கன்னா வடி பிரியாணி வந்து செய்ய போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே பிரியாணி சென்டரில். ஸோ நம்ம கோபி மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸோ வடி பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத லைவாக வந்து காமிக்க போகிறாங்க. ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு சில எசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லாமல் எந்த எசன்ஸும் கலர் எதுவுமே இல்லாமல் ஸோ லைவாக பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறாங்கிறத நம்ம கோபி மாஸ்டர் வந்து காமிக்க போகிறாங்க. க்ளீன் அண்ட் நீட்டாக ஹைஜீனிக்கான பிரியாணி ரெடி பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்து கஸ்டமர் ரிவ்யூ கேட்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ஜிகே பிரியாணி மாஸ்டர். நான் உங்களுக்கு வடி பிரியாணிக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க லைவாக பார்க்கலாம். யார் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ஒரு லைவாக பார்க்கலாம். வாங்க நம்ம பிரியாணி டேஸ்ட் வடி பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா கன்றக்கோட்டை லொக்கேஷன் சொல்கிற பாருங்கள். கன்றக்கோட்டை பக்கத்தில் ராசாபாளையம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். 6 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில், அடுப்பு ஏற்றுன என்னடுமா நம்ம 30 கிலோ கிண்டுறோம். 12 கிலோ வெங்காயம், ஒரு கிலோவுக்கு 1 கிராம் பட்டை ஏலக்காய் போடுவோம். 30 கிலோ 30 கிராம். பாஸ்மதி அரிசி எப்படி கழுவுன்னு தெரியுங்களா? பூ போல சென்னையில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கட்டு. நம்ம ஊரில் பண்ருட்டி சைடு அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பஞ்சி. அது வந்து மல்லி புதினா வெங்காயத்தை கட்டு. வெங்காயம் பொண்ணு ஒரு ரோல் ஆகிடுச்சிங்களா, எண்ணெயில் போட்டு வதக்கும் போது அது ஒரு அரோமா வரும். ஆறு லிட்டர் தயிர், உப்பு அண்டு 12 கிலோ தக்காளி மொத்தமாக அதில் போட்டு வதக்கிடலாம். அதை அப்படியே வாஷ் பண்ணலாம். கலரே போடாமல் நம்மக்கிட்ட எப்படி கலர் மசாலா பார்த்தீங்களா, நேச்சுரல் கலர். மிளகாத்தூள் வந்து ஆயில மிக்ஸ் ஆகும், நல்ல கலர் வரும். இப்போ மசாலா வந்து இது வரதுக்கு தட்டுப்பட்டு மூடிக்கலாம். பச்சை வாசனெலாம் போட்டோம். ஆனால் அந்த தட்டு என்ன அந்த தட்டு பத்தலைண்ணா. தட்டு அந்த தட்டு என்ன தட்டுப்பட்டு முடிக்கலாம். தண்ணி வடி பிரியாணிக்குன்றோம். தண்ணிக்கு உப்பு 30 கிலோ. நல்லா கொதிக்குது பார்த்துக்குங்க.
அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தக 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 தகன்னு இருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கறி கொட்டுறோம். அப்படியே கொட்டினேன். கறியை போட்டு ஒரு கிண்டு. பத்து கிலோ கறி போட்டோம், 20 கிலோ கறி போட்டிருக்கோம். அந்த பயிர் வந்து பொறி இதை நான் சொல்லுவேன். ஊற வச்சு அரிசியா இப்போ வடிகட்டுறோம். வடிகட்டிட்டு ஓலையில் கொட்ட போகிறோம். நல்லா பேச. ஊற வச்ச அரிசியை வடிகட்டிட்டோம். இப்போ ஓலை குதிச்சுட்டு அதை கொட்ட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய வட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் சால்ட்டு போட்டு வாட்டர் நிறைய வச்சு வாட்டர் வந்து நல்லா கொதிக்க வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் நல்லா வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த சால்ட் வாட்டரில் போட்டு நல்லா திட்டமான பதத்தில் அரிசி வந்து வந்ததுக்கப்புறம் ஸோ அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பியூரான காட்டன் துணி எடுத்து ஸோ அதில் இருக்கக்கூடிய ரைஸை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் மூலிமா எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டரில் போட்டு எடுத்த பிரியாணி ரைஸ் பாஸ்மதி ரைஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவில் அப்படியே கொட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரைஸை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ ப்ளைனாக மட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டன் தட்டி ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்க. வாண கெட்டிக்கோண்ணே. இதோட சரிங்களா? அப்படியே கட்டு கேமரா. ஓகேவாண்ணா? மாட்டிக்கலாம் சும்மா பிரியாணி பிரியாணியில் வாங்க சும்மா கொடுத்தாங்க. ரைஸ் நல்லா பிரியாணி வாங்குவீங்க.
என்ன 500 500. ஜிகே பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் பண்ணாங்க. அது வரைக்கும் வாங்கிட்டோம். இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து வாங்கிட்டோம். 5 பார்சல் வாங்கிட்டோம். நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். வாங்க, ராசாப்பாளையம் தான். கண்ட்ரோவோட்ட பக்கத்தில் ராசாப்பாளையம் ஜிகே பிரியாணி நல்லா இருக்குது. வந்து வாங்கி பாருங்கள். நாங்கள் நைட்டும் பிரியாணி உண்டு. இப்போ கரெக்டாக 12 மணிக்கும் பிரியாணி உண்டு. நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. வந்து சாப்பிடுங்க. ஆஹா, ஆதாரம் நடிக்கிறீங்க. பத்து கட்டிலே 14 பேர் கட்டணும்.